ஸோ எஸ் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் மெகினர் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை க்ரௌன் ஆயிட்டாரு. நிறைய பேர் ரீசெண்டாக நடந்த ஸ்மைடான வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மெயின் ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. கோடி ரோட்ஸ் அவரோட டைட்டில் நம்மளோட ட்ரூ மெகினர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாரு. மேட்சை கிக் ஆஃப் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டிபுலேஷன்ல இருந்தால் கிக் ஆஃப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாகவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெஸ்லிங் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல நம்மளோட ட்ரூ மெகினர் ஃபுல் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. கோடி ரோட்ஸால ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மேட்சோட லென்த்துமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. ட்ரூ மெகினர் ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணாரு. இந்த ஸ்டிபுலேஷனை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டிபுலேஷனும் நடக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் 2 வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின். மேஜர் லீடிங்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர்ன்றதை அறிவிப்பாங்க. 3 ஸ்டிபுலேஷன்லுமே டிஸ்குவாலிஃபிகேஷன் அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய எதிர்பார்ப்பா பார்த்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் WWE வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த 3 ஸ்டேஜ் ஆஃப் ஹெல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூம்பர் ஜாக் மேட்ச் அதான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாங்க. அதர்வைஸ் எனக்கு லூம்பர் ஜாக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE சேர்ந்து புக் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் ஃபைன் ஓவரால் பார்க்கும்போது மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா நம்மளே ட்ரூ மேகினர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாருங்க. ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டிபுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஹோல்ட்ஸ் பார்ட் வந்து புக் பண்ணாங்க. அதாவது எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுக்கலாம். ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. எங்கே வேணாலும் வச்சு பின் பண்ணிக்கலான்றது தான். ஸோ ரேம்ப்ல போய் சண்டை போடுறாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் டேபிள்ல இருந்து ஸோ பேக் ஸ்டேஜ்லாம் போய் சண்டை போடுவாங்க. இந்த ஸ்டிபுலேஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 2 பேருமே ரொம்ப ஃபயரப்பா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேபிள் வச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி 1-on-1 வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. 3ஆம் ஸ்டிபுலேஷன் ஸ்டீல் கேஜ். ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் சாம்பியனா இருப்பாங்கன்றத வச்சு மூவ் பண்ணாங்க. ஆடியன்ஸ் நல்லா எங்கேஜா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 3ஆம் ஸ்டிபுலேஷன் யார் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ பயங்கர ஃபயரப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டீல் கேஜ் ஒரு ஹெல் இன் எ செல் மாதிரி வந்து WWE புக் பண்ணியிருக்கலாம் போல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. பட் இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே மாற்றி அவங்களோட ஃபினிஷரை போடுறாங்க. ட்ரூ மேகினர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமோர் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபினிஷர் அந்த DDTலேருந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணாரு. கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ்ல இருந்து ஸோ அவருடைய ரோட்ஸ் எல்லாம் ஃபினிஷர் வந்து கனெக்ட் பண்ணாரு. அந்த ஸ்டீல் பேஜ்ல இருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து கிக் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபைனல் ஃபேஸா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ ட்ரூ மேகினர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேஜை விட்டு வெளியே போலான்னு ஒரு மூமெண்ட் வருது. அதான் கிளைமேக்ஸ். அந்த இடத்துல ட்ரூ மேகினர் போலான்னு வராரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளே ஜேக்கப் ஃபாட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. கூடி போட்டு மாஸ்க் மேனா வராரு. யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ நம்மளே ஜேக்கப் ஃபாட்டு வராரு. ஜேக்கப் ஃபாட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளே ட்ரூ மேகினர் தான் ஃபர்ஸ்ட் பயங்கரமாவே அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றான்னு கேட்கும்போது ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸையும் போட்டு அட்டாக் பண்ணிடுறாரு. கோடி ரோட்ஸ்ல கார்னர்ல தள்ளி நம்ம ட்ரூ மேகினர் நம்ம ஜேக்கப் ஃபாட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேகினர் யூஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் விட்டு வெளியே வந்து ஸோ நியூ சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாரு. ஸோ ஜேக்கப் ஃபாட் ஒரு இன்வால்மெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேகினர் சாம்பியனாக ஆக்கியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நைட்டுக்குலாம் நிறைய ரூமர்ஸ் வந்துருந்துச்சு. நானும் வந்து கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நியூ சாம்பியனாக ட்ரூ மேகினர் ஆவாரன்றத. அண்ட் ஆல்சோ நியூஸ் வைஸ் பார்க்கும்போது நிறைய இன்டர்னல் சோர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேக் ஸ்டேஜ் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ மேகினர் வின் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்படுறாங்கன்றது நைட்ல நியூஸ் பயங்கரமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல ட்ரூ மேகினர் WWE வின் பண்ண வச்சுட்டாங்க. ஸ்டில் நவ் ட்ரூ மேகினர் எப்படி வின் பண்ண வச்சாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ட்ரூ மேகினர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சாம்பியன் ஆக வேண்டியதாமா. கோடி ரோட்ஸ் அதாவது கோடி ரோட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொடுக்குறதுனாலமா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேகினர் சாம்பியன் ஆக வேண்டியதாமா. ஸோ இப்போதைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஓல்டு பிளான்ஸ் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப ட்ரூ மேகினர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனை கவுண்ட் ஆனாலும் ராயல் ரம்பிள் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுது. ஏன்னா கார்ட்ஸ்லாம் பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகுதுல. ஸோ அதர்வைஸ் பார்க்கும்போது என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்று சொல்லுங்க. அந்த வருஷம் மைக்கை நான் ஹாஸ்டலில் விட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கரெக்டாகவே இல்லை. அதனால இதில் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆடியோவில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வீடியோஸ் போடாததுக்கு ரீசன் என்னன்னு கேட்கும்போது ஸோ இது எந்த காரணம் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா அப்கமிங் நான் ஃபைனல் இயர் படிக்கிறனால ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சுச்சுவேஷன்ஸையும் பார்க்க வேண்டியது, பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் பார்க்கறதுனால வந்து சேனல் என்னால் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். டெய்லி ஒரு வீடியோவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே